கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் மா சுப்பிரமணியன் வருகை தந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்கலாம். வணக்கம் கோபிநாத், தற்போது அமைச்சர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்தார்களா? தற்போதைய நிலவரம் என்ன? கள்ளக்குறிச்சி இன்று மாலை முழுவதுமாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை மிக சோகத்துடன் அழுத்தோடு காணப்படுகிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குறித்து இந்த நேரம் வரை பேர் உயிரிழந்ததாக நமக்கு கிடைச்ச தகவலை பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து 30க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில தொடர்ந்து தீவிர சிகிச்சை முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியரை மாற்றிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்நிலையில் தமிழக முதல்வரின் உத்தரவின்படி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அதேபோல அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு 2 பேருமே கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. இங்கு அளிக்கப்படும் சிகிச்சை மருத்துவர்களோட எண்ணிக்கை கூடுதல் மருத்துவர்கள் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்ததால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 18ஆக உயர்ந்துள்ளது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், ஏவா வேலு ஆகியோர் சந்தித்து சிகிச்சை தொடர்பான விவரங்களை கேட்டறிந்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர், மாவட்ட எஸ்பி உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் பலரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அரசின் அதிரடி நடவடிக்கைகள் இந்த விவகாரத்தில் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அமைச்சர்கள் நேரில் சந்தித்து மருத்துவர்களிடம் அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை விவரங்கள் பற்றி அமைச்சர்கள் கேட்டு வருகின்றனர். மருத்துவமனை முழுவதுமாக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க அங்கே காத்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. பாதிக்கப்பட்டு 80 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.